அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகும் வளிமண்டல காற்று சுழற்சி காரணமாக தமிழக வடகடலோர பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் 29 இடங்களில் அதி கனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் காவிரி படுகை மாவட்டங்கள், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழியும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரையில் டெல்டா அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. ஏனைய தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடுவதால் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மேலும் 15, 16, 17 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 15, 16, 17 தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும், இதுகுறித்து அடுத்த அறிவிப்பில் கூறப்படும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தற்போது தென்காசி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டும், அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.